ஞானசம்பந்தர் அவதாரம் பண்ணது எப்ப தெரியுமா? கலி 3740. சார் இந்த கலியெல்லாம் சொன்னா எங்களுக்கு புரியாது சார், நாங்கள் பாட்டுக்கு போற போக்கில் மறந்துட்டு போயிடுவோம். தேதி சொல்றேன், 12/5/639. திருஞான சம்பந்த பிள்ளையார் அவதாரம் பண்ணது கிபி 639 மே மாசம் 12ஆம் தேதி. பிகாரி வருஷம் சித்திர மாசம் 29ஆம் தேதி புதன்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், ரிஷப லக்னம். எல்லாம் தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்போ அவதாரம் பண்ணார் ஞானசம்பந்தர்? 639. இந்த பால் சாப்பிட்டாரா இல்லையா சீர்காழியில் குளக்கரையில்? அது எப்போ? அது 642 மே மாசம் 9ஆம் தேதி. 9/5/642. சுபகிருது வருஷம் சித்திர மாசம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு ஞானசம்பந்த பிள்ளையார் பால் அருந்தி தோளுடைய செவியன் பாடத் தொடங்கினார். பின்னால எல்லாரையும் அழைத்து கொண்டு அந்த கோயிலுக்குள்ள போனாரே 16 வயசுல. அது எப்ப தெரியுமா? 655. 16 வருஷம். 639 பிறந்தாரு. 16 வருஷம் கூட்டினா என்ன வரும்? 655. மே மாசம் 28ஆம் தேதி. அது என்னமோ தெரியல, அத்தனையும் மே மாசம். பிறந்தது மே மாசம், பால் உண்டது மே மாசம், ஆண்டவனோட 2 அறை கலந்தது மே மாசம். 28/5/655 ராட்சச வருஷம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி மூல நட்சத்திரம். சரிதானம்மா? வைகாசி மூலம். சித்திரை சதயம் அப்பர், சிறந்த வைகாசி மூலம், அத்தரை பணி சம்பந்தர், ஆனிமா மகத்தில் அந்த முத்தமிழ் வாத ஊரர் மொழிந்திடில் ஆடி தன்னில் சுத்தமாம் சுவாதி நாளில் சுந்தரர் கையிலை சேர்ந்தார். வைகாசி மூலத்தன்னைக்கு ஞானசம்பந்த பிள்ளையார் ஆண்டவனோடு கலந்தார். எதுக்கு சொல்ல வந்தேன்? 639 எல்லாம் நம்ம கபாலீஸ்வரர் அங்கே இருந்தார் கடற்கரையில். பின்னாலே இங்கே மாறி வந்துட்டார். இங்கே மாறி வந்த இடம் எந்த இடம்? முருகன் சந்நிதி. ஆமா, முருகனுக்கு ஞானசம்பந்தருக்கு என்ன தொடர்பு? தேவார காலத்தில் தொடர்பு ஒன்றும் சொல்லப்படவில்லை. அருணகிரியார் 15ஆம் நூற்றாண்டில் வர்றார். 15ஆம் நூற்றாண்டில் வந்த அருணகிரியார் முருகப்பெருமானுடைய அம்சம் பெற்றவர் ஞானசம்பந்தர்னார். முருகனுக்கு அவதாரம் கிடையாது, சிவபெருமானுக்கு அவதாரம் கிடையாது. அவங்கள்லாம் தாய் வயிற்றில் பிறக்க முடியாது, எந்த தாயாலும் அவர்களை தாங்க முடியாது. அம்சம்தான். முருகப்பெருமானுடைய அம்சம் பெற்றவர் திருஞான சம்பந்தர். உங்களை ஒன்று கேட்குறேன். முதல்ல திருஞான சம்பந்தர் இந்த பசிக்குதுன்னு சீர்காழியில் குளக்கரையில் அழுதாரா இல்லையா? அழுதார். ஆமாம், அழுதா வாய் எப்படி இருக்கும்? ஒரு நாளைக்கு அழுகிற போது நீங்கள் கண்ணாடியில் பாருங்க, கன்றாவியா இருக்கும். சில பேர் சிரிச்சாலே அப்படித்தான் இருக்கு. இவன் அழுதா எப்படி இருக்குமோ கடவுளுக்குத்தான் வெளிச்சம். அழும் பொழுது இந்த முகம் குவியும், கோணலாகும். சிரிக்கிற பொழுது மலர்ச்சியா இருக்கும். திருஞான சம்பந்தர் அழுதாராம். எப்படி இருந்துதான்? வேத நெறி தழைத்தோங்க, மிகு செய்வ துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய, புனிதவாய் மலர்ந்து அழுத. எங்க அழும் பொழுது வாய் மலருமா? மலராது, கூம்பி இருக்கும். திருஞான சம்பந்தர் அழுதாராம், வாய் மலர்ந்துதான். ஏன்? எனக்குன்னு நான் அழுதன்னா வாய் கூம்பும், அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு அழுதன்னா வாய் மலரும். திருஞான சம்பந்தர் யாருக்காக அழுதார்? நம்மெல்லாம் நல்லா இருக்கணும்னு அழுதார். அப்புறம் எங்கேயாவது அழுதாரா? பெரிய புராணத்தில் 1256 பாட்டு ஞான சம்பந்தருக்கு. பிள்ளை பாதி புராணம் பாதி. ஒரு பழமொழி சொல்லுவான் தெரியுமா? திருவாசகத்தில் தில்லை பாதி, பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி. 1256 பாட்டு ஞான சம்பந்தருக்கு. எங்கேயாவது அழுதாரா? இல்லை. அழுகையை மாற்றினாரே தவிர அவர் அழவில்லை.
சிவபெருமானை நோக்கி பால் வேண்டி தன்னுடைய அவதாரத்தை தன்னுடைய அம்சத்தை காட்டுவதற்காக புனிதவாய் மலர்ந்து அழுதார். அதுக்கப்புறம் அவர் அழவே இல்லை. ஏன் சார்? ஏன் தெரியுமா? நம்மெல்லாம் வினையினால பிறந்தோம். மறக்காதீங்க, நாம் பண்ணின நல்வினை தீவினைக்கு தகுந்தாப்புல எனக்கு உடம்பு, நீங்க பண்ணின நல்வினை தீவினைக்கு தகுந்தாப்புல உங்க உடம்பு. வினை இல்லை இழுக்குது, காந்தம் இழுத்தாப்புல. அப்ப நம்மெல்லாம் எதனால பிறந்தோம்? வினையினால பிறந்தோம். ஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிறந்ததுக்கு வினை காரணம். 2 பெண்களை பார்த்து ஆசைப்பட்டார். திருநாவுக்கரசர் பிறந்ததுக்கு வினை காரணம். ராவணேஸ்வரன் கைலாசத்தை தூக்குற பொழுது நீ சிவபெருமானுக்கு கீழே மாட்டிக்கொண்டு விட்டாய், சிவனை நோக்கி பாடு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தினால திரும்ப பிறக்கிறாப்புல ஆயிப்போச்சு. அவர்களுக்கெல்லாம் வினை இருந்தது. மாணிக்க வாசகர் வினையினால பிறந்தார். அதனால தான் 3 பேரும் அழுதார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழுதாரா அழலியா? என்னம்மா? கண்ணு போன பொழுது அந்த அழுகை அழுதார். சிவபெருமானே, உனக்கு 3 கண்ணு, ஏயா என் கண்ணை வாங்கிக்கிட்டே? அட, கண்ணு இல்லாதவன் வாங்கினா கூட ஒரு நியாயம் உண்டு. உனக்கு 3 கண்ணு, எதுக்குயா என் கண்ணை வாங்கிக்கிட்டேன்? மகத்தில் புக்கதோர் சனி எனக்கானாய். மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சாப்புல எனக்கு வந்து சேர்ந்தியே. யாராவது கடவுளை இப்படி திட்ட முடியுமா? வேற மதங்கள்ல இப்படி திட்டி இருந்தா ஊருக்கு ஊரு நாட்டுக்கு நாடு மரண தண்டனை போட்டுருவாங்க. சைவத்தில் தான் கடவுளோட பேசலாம், கடவுளோடு இருக்கலாம், கடவுளை திட்டலாம், கடவுளை மடியில வச்சு கொஞ்சலாம். இவ்வளவு நம்ம சைவத்தில் தான் உண்டு. அதனால தான் இந்த நெறி வாழ்க உலகலாம் என்று பேசிட்டு. சரிதானா? எல்லாம் வினையினால. அப்பர் சுவாமி அழுதாரா? அழுதார். கனியிருப்ப காய் கவர்ந்த கல்வனேனே. மாணிக்க வாசகர் ஐயோ அழுது அடியடைந்த அன்பர். திருவாசகத்துக்கு பேர் தெரியுமா? அழுகை தமிழ். பேசினால் இயல் தமிழ், பாடினால் இசைத்தமிழ், நடித்தால் நாடகத் தமிழ், 4000 திவ்ய பிரபந்தம் வைணவத் தமிழ், திருமுறை சைவத் தமிழ், திருவாசகம் அழுகை தமிழ். திருவாசகம் படிச்சா கண்ணீர் கொட்டும், நம்ம பாவம் பூரா கரைஞ்சு போயிடும். அழுது அடியடைந்த அன்பர். இத்தனை பேரும் அழுதாங்களே. ஞானசம்பந்த சுவாமி முதல்ல அழுததை தவிர எங்கேயாவது அழுதாரா? பாருங்க, இல்லையே. ஏன்? வினை இல்லாம பிறந்தவர். ஏன் சார்? வினை இருந்தா தானே பிறப்பாங்க. ஏன் வினை இல்லாதவர் பிறந்தார்? சிவபெருமான் பார்த்தார், இந்த சைவன் தடைக்க வேண்டுமானால் முருகப்பெருமானுடைய அம்சத்தை பெற்றவராக ஞானசம்பந்தர் அவதாரம் செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்தார். ஒரு அம்சத்தை கொண்டு வந்து இறக்கினார். சார், இதெல்லாம் உங்களுக்கு யாரு சொன்னா? நீங்க என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்தாப்புல அவர் வினை இல்லாதவர்னு நீங்க பாட்டு சொல்லிட்டு போறீங்களே. நான் சொல்லலம்மா. மயிலாடுதுறைக்கு பக்கத்துல ஒரு ஊர் குத்தாலம்னு பேரு. தெரியுமா? குற்றாலம் இல்ல, குத்தாலம். தெரியுமில்ல? குத்தாலம். குத்தாலத்துக்கு தேவாரத்துல என்ன பேரு? திருத்துருத்தி. உருத்தெரியா காலத்தே உள்புகுந்தன் உளம்மன்னி கருத்திருத்தி உன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே. திருவாசகம். திருத்துருத்தி. திருத்துருத்தி தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் பேசுகிறார். வினையில்லாத என்னை பிறப்பித்தாய். கடவுளே, என்ன கொண்டாந்து இங்க விட்டுட்டிய ஐயா. சாக்கடையில பிள்ளை விழுந்தா தாய் இறங்குவது போல நம்ம தூக்குவதற்காக ஞானசம்பந்த பிள்ளையார் அவதாரம் செய்தார். அதனால அருணகிரியார் என்ன சொன்னார்? மால அன்று அமன் ஈசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா. யார? முருகனே. சமணர்களை வெற்றி கண்ட முருகனே. முருகன் வெற்றி கண்டானா? ஞானசம்பந்தர் வெற்றி கண்டாரா? வெற்றி கண்டது ஞானசம்பந்தர். அவரை பாட வந்தவர். முருகனை பாடுற பொழுது மாலை அன்று அமன் ஈசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா காலகண்டன் உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே. எதுக்கு இவ்வளவுன்னு சொல்ல வந்தேன்? முருகனுடைய அம்சமாக தோன்றியவர் ஞானசம்பந்த பிள்ளையார். 3ஆம் திருமுறையில் 5 செய்தி ரொம்ப முக்கியம்.
அது கிடக்கு ஏகப்பட்ட பாட்டு. 1347 பாட்டு 3ஆம் திருமுறை, 84 தலங்கள். இந்த பின்னால 2 தலப்பாட்டு கிடைச்சிது. இந்த கிளியன்ன ஊர், திருவிடைவாய் அதெல்லாம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் பாட்டு கூடும். 1347 புதுசா கிடைச்சது 22. 1369 பாட்டு, திருப்பதிகங்கள் 127, எல்லாம் 3ஆம் திருமுறை. நான் இது எல்லாத்தையும் சொல்றதா இருந்தா அடுத்த வருஷம் திருமுறை விழா வந்துடும் இல்லையா? 5 நிகழ்ச்சி மட்டும் வேகமா சொல்றேன். முதலாவது செய்தி, மனுஷனுக்கு என்ன சார் வேணும்? பணம் வேணும். வேணுமா இல்லையா? வேணான்னு சொல்றவன் கூட பின்னால வாங்கிக்கிறான், வெளியே தெரியப்படாதுன்னு. வைட்டமின் பா அவசியமா வேணும். மனித ஜாதிக்கு தீராத நோய் ஒன்று உண்டாகி இருக்கிறது, மாறாத சாபம், இறங்காத விஷம், அதற்கு பெயர் பணம். குன்றக்குடி அடிகளார் எழுதுறார், என்னதான் சொன்னாலும் பைசா வேணும் இல்ல, சாப்பிடணும் இல்ல. முடிச்சு போற பொழுது பஸ்கார் என்ன சும்மாவா ஏற்றிக்கிட்டு போறான்? பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா ஏற்றிக்கிட்டு போவேன், நம்மளையா ஏற்றிக்கிட்டு போவேன்? ஐயா அதுக்கும் பணம் வேணும் இல்ல, எல்லாத்துக்கும் பணம் வேணும். ஒருத்தர் கேட்கிறார், திருஞான சம்பந்த பிள்ளையார் பாட்டில் பைசா வர்றதுக்கு என்னமாவது இருக்கா சார்? அவசியம், முதல்ல அதை சொல்லுங்க சார். இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. குழந்தை இல்லையா? ஆமா சார். இந்த பாட்டை படி, சத்தியமா நல்ல பிள்ளை பிறக்கும். நான் பிள்ளை பிறக்கும்னு சொல்லலை, அது வருஷத்துக்கு ஒன்று பிறந்துகிட்டே இருக்கு. ஆண்டொன்று போனால் வாண்டு 2 தோன்றும்னு. புரியுதா? நல்ல பிள்ளை பிறக்கும், அதுக்கு பாட்டு இருக்கு. கல்யாணம் ஆகலையா? அதுக்கு பாட்டு இருக்கு. பணம் வேணுமா? அதுக்கு பாட்டு இருக்கு. கொரோனா தீரணுமா? அதுக்கு பாட்டு இருக்கு. ஆமா, அவ்வளவுக்கும் பாட்டு. யார்கிட்ட? நம்ம திருஞான சம்பந்தர்கிட்ட. 3ஆம் திருமுறையில ஒரு பாட்டு. திருஞான சம்பந்த பிள்ளையார் 3 வயசுல பாடத் தொடங்கினார். அதனாலதான் அவர் அம்சம் பெற்றவருங்கிறேன். அவங்க அப்பா தோல்ல உட்கார்ந்து இருக்கார். நல்ல கற்பனை பண்ணி பாருங்க. ஆமா, 3 வயசு பிள்ளைங்க, அவங்க அப்பா அந்த தோல்ல தூக்கிட்டு போறார். அந்த பிள்ளையினுடைய 2 காலும் அந்த அப்பாவுடைய நெஞ்சில இடிக்கும். கொடுத்து வச்சிருக்கணுமா இல்லையா? அந்த அப்பா தூக்கிட்டு போறார். திடீர்னு அந்த பிள்ளைய பார்த்து திரு ஆவடுதுறை அங்க கேட்கிறார், ஞான சம்பந்தம் ஒரு யாகம் பண்ணணும், வேள்வி, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். யார்கிட்ட? 3 வயசு பிள்ளைகிட்ட. அவங்க அப்பாவுக்கு வயசு என்ன இருக்கும்? ஒரு 30 வயசாவது இருக்கும். இருக்கட்டும், யாகம் எனக்கு வேடிக்கை. எங்க திருஞான சம்பந்தர பிள்ளையா பெத்த புண்ணியத்தை விடவா இனிமே வேள்வி பண்ணி புது புண்ணியம் சம்பாதிக்க போறீங்க? கையில அமுதத்தை வச்சிருக்கிறவன் சோறு போடுன்னு கேட்ட மாதிரி இருக்கே. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், திருஞான சம்பந்தம் ஏற்பாடு பண்ணி கொடு. ஞான சம்பந்தர் யார்கிட்ட கேட்பார்? இந்த பிறவிக்கு இவர் அப்பா, எல்லா பிறவிக்கும் அவர் அப்பா. சரிதானம்மா? போன பிறவி, அதுக்கு முந்தின பிறவி, எத்தனை பிறவி எடுத்திருப்போம். பகவான் ரமணர்கிட்ட கேட்டாங்களாம், உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட போறோம்னு. சிரிச்சாராம், எந்த பிறவி பிறந்த நாள்? அசந்து போயிட்டாங்க. பர்த்டே அதெல்லாம் கிடையாதுயா. எத்தனை பிறவி எடுத்து விட்டேன். எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். இனி உனதபயம் எனது உயிருடலும் இனி உடல் விடுக முடியாது. எவ்வளவு ஜென்மம் எடுத்தாச்சு. சரி, திருஞான சம்பந்த பிள்ளையார்கிட்ட அவங்க அப்பா என்ன கேட்டாரு? பணம் கேட்டாரு. திருஞான சம்பந்தர் யார்கிட்ட கேட்டாரு? திருவாவடுதுறை சிவபெருமான்கிட்ட போனாரு. பெருமானே, இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதெழுவேன், கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினிலடக்கிய வேதியனே, இதுவோ எமையாடுமார் ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணேன். வாடினும் சாவினும் வருந்தினும் போய் வீடினும் உனகடல் விடுவே நல்லேன். தாளிடம் தடம்புனல் தயங்கு சென்னி போலிடமதி வைத்த புண்ணியனே, இதுவோ எமையாளுமார் ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவினும் வடிபடல் மறவே நம்மான் புனல் விரி நறுங்கொன்றை போதணிந்த கனல் நெறி அனல் புல்கு கையவனே. மட மட மடனு 11 பாட்டு கொட்டுது. மழை பெஞ்சாப்பில்
அதான் ஞானத்தமிழ். சம்பந்தன் ஞானத்தமிழ். சம்பந்தருக்கு தமிழ் ஆகரர்னு பேர். ஆகரம்னா தெரியுமா? உடம்பு. தமிழே உடம்பு. தமிழ் இயக்கத்தை முதலில் தொடங்கியது யார்? ஒரு பையனை கேட்டேன், பாரதிதாசன். அதெல்லாம் 20ஆம் நூற்றாண்டுரா. 7ஆம் நூற்றாண்டிலேயே திருஞான சம்பந்தர் தமிழ் இயக்கத்தை தொடங்கி நடத்தி விட்டார். தமிழ்ல பாடுவார். நல்ல கையை தட்டலாம். இந்த பாருங்க, கையை இப்படி தட்டினீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வராது. நல்ல தட்டலாம். இப்படி தட்டணுங்க. இதுக்காக வீட்டில் தனியாக உட்காந்து தட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அவனை ஒரு மாதிரியா பார்ப்பேன். புரியுதா? நல்லா தட்டலாம். என்ன சொல்றார்? திருஞான சம்பந்த பிள்ளையார் முதல்ல அருமையா தமிழியக்க நடத்தியவர் திருஞான சம்பந்த பிள்ளையார். என்ன தெரியுமா? திருஞான சம்பந்தர் பாடுவாராம். இந்த பாட்டு காத்தோட போயிடப்படாது இல்லை. அதுக்காக 3 பேர் பக்கத்தில் உட்காந்து ஏட்டில் எழுதுவாங்களாம். அப்போ என்ன செராக்ஸாக இருந்துச்சு? இப்போ இதை வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணி போடுறோம். செராக்ஸ் கிடையாது. 3 பேர் எழுதுவாங்களாம். ஒரு காப்பி சிதம்பரத்துக்கு போகுமா பத்திரப்படுத்தி வைக்க. ஒரு காப்பி ஞானசம்பந்தனுடைய பர்சனல் ஃபைல். 3வது காப்பி அந்த ஊருக்கு. ஊர்க்காரனை கூப்பிட்டு, நீ எந்த ஊர்? சென்னை. சென்னையில் எங்கே இருக்க? மயிலாப்பூர். உங்கள் மயிலாப்பூரை பற்றி நான் பாட்டு பாடியிருக்கேன், இந்தா வாங்கிவானா மாட்டானா? எங்க ஊர் ஆசை நம்மளை விட்டு போகுமா? இந்த பேர் ஆசையும் ஊர் ஆசையும் ஒரு காலும் போகாது. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். யாரு? மாணிக்க வாசக சுவாமி. எப்படியா? அதான் தமிழ் இயக்கம்ங்கிறது. இருங்க, இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? இடறினும் தளரினும் துன்பம் வந்தாலும் தளர்ந்து போனாலும் நோய் வந்தாலும் எம்பெருமானே உன்னை மறக்க மாட்டேன். நீ அமுதத்தோடு வந்த நஞ்சை அருந்தியவன் அல்லவா? இதுதானா நீ எங்களுக்கு அருள் செய்யக்கூடியது? கொடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதே. ஒருத்தன் கேட்டா கொடுக்கணுமே, கொடுக்க ஒன்றும் இல்லையே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. பாடி முடிச்சாரா? ஒரு பூதம் வந்தது. தங்க கிளி, பொற்கிளி. கிளின்னா தெரியுமா? இந்த கிளி இல்லை. நான் ஒரு 8 பொற்கிளி வாங்கியிருக்கேன். ஒரு ஆள் எங்கிட்ட வந்தான், சார் இந்த கிளியெல்லாம் என்ன ஆச்சு? பறந்து போயிருச்சு. அவன் நினைச்சான் தங்கத்தில் கிளி கொடுத்தாங்க. இல்லை, கிளி நல்ல நாக்க மடக்கணும். கிளி தமிழ். லா 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 தமிழ். கிளி. கிளின்னா என்ன அர்த்தம்? கிழிக்கப்படுவது கிளி. ஒரு முடிச்சு, அதை கிழிச்சா காசு கொட்டும். கிழிக்கப்படுவது கிளி, வெட்டப்படுவது வேட்டி, துண்டிக்கப்படுவது துண்டு. அதான் தமிழ். பொற்கிளி. ஒரு பூதம் வந்து பொற்கிளி கொடுத்ததான். நான் போய் தேடி தேடி பார்க்குறேன், எங்கிட்டாவது ஒரு ஓரத்தில் திருவாவடுதுறையில் அது கிடைக்குமான்னு. கிடைக்க மாட்டேங்குது. பொற்கிளி கொடுத்தா வாங்கி அப்பாட்ட கொடுத்தாராம். பொற்கிளி எப்படி தெரியுமா? எடுக்க எடுக்க பணம் வந்துக்கிட்டே இருக்குமா. உளவா கிளின்னு பேர். இந்த பாருங்க, இதெல்லாம் 7ஆம் நூற்றாண்டு. இப்போ இந்த பாட்டை படித்தா பைசா கிடைக்குமா சார்? அதை சொல்லுங்க. சத்தியமாக கிடைக்கும். நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், நல்லா இருக்கேன். இந்த பாட்டை விட்டுறாதீங்க. ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? திருஞான சம்பந்தருக்கு இந்த பாட்டை முடிக்கிற பொழுது ஒரு கவலை. என்ன சார் கவலை? இதுவரைக்கு நான் பாடின பாட்டெல்லாம் விலையில்லாத தமிழ், விலை கொடுக்க முடியாது. இது மட்டும் பொற்கிளிங்கிற விலைக்கு உரிய தமிழாக போய்விட்டதே. கடைசி பாட்டில் சொல்றார், அலைபுனல் ஆதி. அந்த பாட்டில் சொல்றார், விலை அது எப்படி? விலைக்கு உரிய செந்தமிழ் மாலை வல்லார். இது மட்டும் விலைக்கு உள்ளதா போச்சே. மற்றதெல்லாம் விலை கொடுக்க முடியாதது. இதை காசை வச்சு தீர்மானம் பண்ணிவிட்டாங்களே, பொற்கிளியை வச்சு தீர்மானம் பண்ணிவிட்டாங்களே. ஞானசம்பந்தர் பாட்டை படிச்சா சிவபெருமானே கிடைப்பாரே, இவன் இந்த பொற்கிளியை பெருசா நினைச்சு இதை கொண்டாந்துட்டானேன்னு மனசுக்குள்ள சொல்றாருங்கிற மாதிரி. இதுக்கு பேரு விலை உள்ள அருந்தமிழ் அப்படின்னு பாடுறார். ஒரு பக்கம் இது வந்து எங்கே இருக்கு? விலையுடைய அருந்தமிழ் மாலை வல்லார் அப்படின்னு பாடுறார். இது 3ஆம் திருமுறை முதல் செய்தி உங்களுக்கு சொன்னது.
பைசா வேணும்னா திருவாவடுதுறை திருஞான சம்பந்த பிள்ளையார் பாட்டு இடரினும் தளரினும் 11 பாட்டு படியுங்கள். அடுத்த வருஷம் வாங்க. பைசா கிடைக்கலன்னா என்ன உதங்க. நான் வருஷம் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். 5 செய்தி சொல்கிறேன். வேகமாக 2வது செய்திக்குள்ள ஓடுறேன். திருஞான சம்பந்த சுவாமிக்கு உபதேசம், அதாவது பூணூல் போட்டாங்க. பிராமணர், கவுண்டின்ய கோத்திரத்து அந்தனர், கவுனியர் குலம், எல்லா மந்திரமும் சொல்லி கொடுத்துட்டாங்க. எல்லா மந்திரத்தையும் கேட்டுக்கிட்டார். என்ன ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும், அவ்வளவுதான் வச்சுங்க. அதிகபட்சம் 16 வயசு இருக்கும். ஏன்னா 16 வயசுல அவர் ஆண்டவனோட கலந்துட்டார். பூரா கேட்டாரா? இப்ப எந்திரிக்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? மந்திர நான் மறையாகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வனம் செந்தமிழ் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. அஞ்செழுத்து தான் எல்லாத்துக்கும் மேல உள்ள மந்திரம். நீங்க பாட்டுக்கு எனக்கு அந்த மந்திரம் தெரியலையே, இந்த மந்திரம் தெரியலையே, தப்பா சொல்றனே, கவலைப்படாதே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய போதும். அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. அஞ்செழுத்து பெருமையை இதுல சொல்றார். ஒன்னு கேட்கிறேன், இந்த பாட்டுல அஞ்செழுத்துமேன்னு சொன்னாரே தவிர அஞ்செழுத்த சொன்னாரா? என்னம்மா சொல்லல. அஞ்செழுத்துன்ட்டு விட்டுட்டார். ஏன் நமசிவாயன்னு சொல்லப்படாதா? சொல்லலை. ஆனா ஒரு இடத்துல சொல்றார். எங்க சொல்றார்? அது 3வது செய்தி, முக்கியமான செய்தி. திருஞான சம்பந்த பிள்ளையாருக்கு 16 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன சொன்னாங்க? கல்யாணம் பண்ணி வையின்னாங்க. நம்ம ஊர்ல எல்லாருக்கும் ஒரு எண்ணம். அதென்ன இவன் மட்டும் நிம்மதியா இருக்கிறது? எங்க யான் பெற்ற துன்பம் பெருகையும் வையகம். இந்த ஆள் நிம்மதியா இருக்கப்படாது. ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒருத்தன்ட்டு போய் கேட்டாங்களாம், டேய், அரேஞ்சு மேரேஜுக்கும் லவ் மேரேஜுக்கும் என்னடா வித்தியாசம்? அவன் அழகா சொன்னானா, அப்பா பார்த்து கிணத்துல தள்ளி விட்டா அது அரேஞ்சு மேரேஜ், நானே போய் கிணத்துல விழுந்தா அது லவ் மேரேஜ் நானா. வாழ்க்கை அப்படித்தானே? அதெல்லாம் இல்லைங்க, சும்மா வேடிக்கைக்காக சொன்னேன். வாழ்வதுதான் சிறப்பு, வாழ்க்கை தான் சிறப்பானது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். கடைசி வரி என்ன? பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்து. அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாண்டா இருக்கான், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னடா நல்லா இருறா? அதாங்க நம்ம மதம். வேறு எங்கேயாவது சாமிக்கு கல்யாணம் பண்ணி பார்த்திருக்கீங்களா? எந்த மதத்தில்? இங்கே அப்பா மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் கல்யாணம், வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம், தெய்வானைக்கும் முருகனுக்கும் கல்யாணம், ஒரு பக்கம் சீனிவாச பெருமாளுக்கும் திருப்பதி பெருமாளுக்கும் திருப்பதி அம்பாளுக்கும் நாடு நாடா கல்யாணம். அமெரிக்காவில் போய் நடக்குதுங்க கல்யாணம், திருப்பதி பெருமாள் கல்யாணம். இவர் இங்கேருந்து அங்கே போய் எல்லாருக்கும் கல்யாண காட்சி கொடுக்கிறார். ஏன்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவியோடு இருந்து இறைவனை வழிபாடு செய், அதுதான் வாழ்க்கையின் நோக்கம். பெண்ணில் நல்லாடோடும் பெருந்தகை இருந்ததே. சரி, திருஞான சம்பந்தருக்கு இப்ப கல்யாணம் நிச்சயம் பண்றாங்க. முதல்ல வேண்டாம்னார், அப்புறம் பார்த்தார், சரி இதை வச்சு ஒரு பெருஞ்சாதனை செய்ய வேண்டும். கல்யாணம் பண்ணியாச்சு. இந்த பொண்ணுக்கு பேர் தெரியுமா? கல்வெட்டில் இருக்கு சொக்கியார்னு பேர். பின்னால வந்தவங்க பேரை மாத்தி விட்டாங்க, நாங்க எல்லாம் போகல. ஆரம்பத்தில் என்ன பேரு? கல்வெட்டில் உள்ளபடி சொக்கியார். சொக்கின்னா என்ன அர்த்தம்? சொக்கன்னா அழகானவன், சொக்கின்னா ரொம்ப அழகானவன். அபிராமின்னா என்ன அர்த்தம்? சார் அதெல்லாம் யாருக்கு சார் அர்த்தம் தெரியுது? அபிராமம்னா அழகு, அபிராமின்னா மிக அழகானவள். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாதவல்லி அருமறைகள் படகிச்சி வந்த பதாம்புயத்தாள். புரியுதா? சொக்கியார் கல்யாணம் ஆச்சு. இன்னைக்கு வைகாசி மாதம் மூல நட்சத்திரம், 655வது வருஷம். கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்திருக்காங்க.
எல்லாரையும் சாப்பிட்டாச்சான்னு கேட்டார் சம்பந்த சுவாமி. எல்லாம் சாப்பிட்டாச்சு. சமயக்காரங்கள்லாம் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. இந்த லைட்டு தூக்கிட்டு நிற்கிறாரு அவரு சாப்பிட்டாரு. மேளகாரர் சாப்பிட்டாச்சு. எல்லாம் சாப்பிட்டாச்சு. சரி, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு வாங்க. எந்த கோயில்? ஆச்சாள்புரம். ஆச்சாரியபுரம் ஆச்சாள்புரமாக மாறிவிட்டது. இன்னைக்கு அதுக்கு என்ன தெரியுமா? இலக்கியத்தில் பேர் அதுக்கு தக்கிருந்தீர் என்று தாளால் அரக்கனை உக்கிருந்தொல்க உயர்வரை கீழிட்டு நக்கிருந்தீர் இன்று நல்லூர் பெருமணம் புக்கிருந்தீர் எமை போக்கருளீரே. நல்லூர் பெருமணம், திருநல்லூர் பெருமணம் அப்படின்னு பேர். சீர்காழியிலிருந்து கொஞ்ச தூரம். ஆச்சாள்புரம் திருநல்லூர் பெருமணம். கல்யாணம் முடிஞ்சது. எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கோயில் வாசலுக்கு போயிட்டார். எல்லாம் நிற்கிறாங்க. நான் சொல்ற பாட்டை எல்லாரும் கேளுங்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, இதெல்லாம் 3ஆம் திருமுறை, மறந்துடாதீங்க. நான் சொல்ற பாட்டெல்லாம் 3ஆம் திருமுறை. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. என்ன சார் இதுவரைக்கு இதை சொல்லல, இப்போ நமசிவாயன்னு சொல்லிவிட்டார். உபதேசம் அன்னைக்கு என்ன சொன்னார்? 5 எழுத்துமேன்ட்டு விட்டுட்டார். இப்போ பேரையே சொல்றார். நந்தி நாமம் கடைசி பாட்டு. நந்தி நாமம் நமசிவாயனு எனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்தேத்த வல்லாரெல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. இந்த பாட்டை யார் ஒருவர் மனசினாலே ஈடுபட்டு பாடுகிறாரோ அவருக்கு பந்த பாசம் அற்று போய்விடும். பாடி முடிச்சாரா? 11 பாட்டு பாடி முடிக்கிறார். தக்கிருந்தீர் அன்று தாளால் அரக்கனை உக்கிருந்தொல்க உயர்வரை கீழிட்டு நக்கிருந்தீர் இன்று நல்லூர் பெருமணம் புக்கிருந்தீர் எனை போக்கருளீரே. இல்லை, எமை போக்கருளீரே. எனையினா என்னை, எமையினா எல்லாரையும், வந்திருக்கிற அத்தனை பேரையும் உங்கள் திருவடியில் சேர்த்து கொள்ளுங்கள். நம்மளாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா என்ன கொடுப்பாங்க? நம்ம வாளி வாளின்னு வாழ்த்தினா ஒரு வாளியை கொடுப்பாங்க, இல்லை ஒரு பை கொடுப்பாங்க, இல்லை ஒரு தேங்காய் கொடுப்பாங்க. இனிமே தேங்காதே போடான்னு அர்த்தம். ஒரு தேங்காய் அதானே கொடுப்பாங்க. ஞானசம்பந்த பிள்ளையார் கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேருக்கும் மோட்சத்தை கொடுத்து அவ்வளவு பேரையும் அருளோட கலக்க பண்ணிவிட்டார். யாரும் செய்யலிங்க. புக்கிருந்தீர் எமை போக்கருளீரே. ஒரு ஜோதி உண்டாயிற்று. எந்த ஊர்? ஆச்சாள்புரம். அற்புதமான திருக்கோயில். ஜோதி உண்டாயிற்று. அத்தனை பேரும் ஜோதியில கலந்துட்டாங்க. இப்ப யாரு மிச்சம்? ஞான சம்பந்தரும் சொக்கியாரும் மிச்சம். இவங்க 2 பேரும் உள்ள போகணும்ல, நிக்கிறாங்க. தூரத்துல கோயில் வாசப்படியை தாண்டி ஒரு பொண்ணு அங்கிருந்து சுவாமி திரும்புறார். நான் வீட்டுக்கு விளக்கு கோயிலுக்கிட்ட வரலாமா? இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? வரப்படாது, ஐயோயோம்போம். அப்படித்தானே? நான் வீட்டுக்கு விளக்கா நிற்கிறேன், நான் கோயிலுக்கு வரலாமா? ஞானசம்பந்த பிள்ளையார் சொல்கிறார், பெரு நெருப்புக்கு ஈரம் கிடையாது, வா. நெருப்பு தீ பிடிச்சி எரியுது, ஒரு சொட்டு தண்ணியை ஊத்தினா நெருப்பு என்ன அணைஞ்சா போகும்? வா. அந்த பொண்ணு வந்துதான், அதுவும் கலந்துருச்சான். இதெல்லாம் எங்க சொல்லியிருக்கு? பெரிய புராணத்தில் இருக்கா? இல்லை, புலவர் புராணத்தில் இருக்கு. புலவர் புராணம் அதுல இருக்கு இந்த செய்தி. கடைசி அத்தனை பேருக்கு அருள். நான் வர்ற பொழுது இந்த பாட்டைத்தான் ஓதுவா மூர்த்திகள் பாடிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா காது குளிர கேட்டேன். அருமையான இடம் இது. கடைசி காட்சி. இப்ப எத்தனை ஆச்சு? 3 ஆச்சா? இந்த முக்கியமான 2 செய்தி இப்பத்தான் இருக்கு. மதுரை அருமையான இடம். மதுரையில் தான் ஞானசம்பந்த பிள்ளையாருடைய அவதார நோக்கம் நிறைவேறிற்று. என்ன சார் அவதார நோக்கம்?
மதுரையில பூரா சமணர்கள். மறக்காதீங்க, நமக்கு மதங்களின் மேல கோபம் கிடையாது. அந்தந்த மதத்தை அவங்க பின்பற்றுறாங்க, சந்தோஷமா நல்லா இருக்கட்டும். அவங்க வீட்டிலேருந்து அங்க போறது வசதியா இருக்கு, போயிட்டு வரட்டும். ஆனால் இந்த சமணத்தினுடைய கொள்கைகளுக்கும் நமக்கும் ஒத்து வராது. சமணம்னா ஜெயின்ஸ், புரியறதுக்காக சொல்றேன். ஏன்னா தமிழ்ல சொன்னா புரியாது, இங்கிலீஷ்ல சொன்னா தான் நமக்கு புரியும். ஜெயின்ஸ் முதல்ல புத்திஸ்ட், அப்புறம் ஜெயின்ஸ், சமணர்கள். சமணர்களுக்கு நமக்கு உண்டான கொள்கை வித்தியாசம் ஒரு 3 செய்தி சொல்றேன். 1, நாம் பண்ணின வினை அதுவா என்ன பிடிச்சிக்கும். பிடிச்சிக்குமா பிடிச்சிக்காதா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுவா நீ தப்பு பண்ணியிருக்கிற, அதனால ஒரு 6 நாளைக்கு ஜெயிலில் இரு. வினைங்கிறது ஜடம், அதுக்கு உயிர் கிடையாது, அதுவா பிடிக்காது. நாம் பண்ணின வினைக்கு தகுந்தாப்புல எனக்கு உடம்பை கொடுக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார், அவருக்கு சிவபெருமான் என்று பெயர். நாம் பண்ணின வினைக்கு தகுந்தாப்புல எனக்கு உடம்பு, அவருக்குத்தான் கடவுள்னு பேர். நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? வினைக்கு தகுந்தாப்புல உடம்பை கொடுப்பவர் இறைவன். சமணம் என்ன சொல்லுது? வினை அதுவா உன்னை பிடிச்சிக்கும். அதுக்கு என்ன தெரியுமா எடுத்துக்காட்டு சொல்றாங்க? 1000 பசுமாடு, 1000 பசுமாடு ஒரு கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டோம். அவங்க அம்மா பசுவுக்கு பக்கத்தில் போய் நிற்குமா நிற்காதா? நிற்கும். நமக்கு எல்லா பசுமாடும் ஒரே மாதிரி தெரியும். அமெரிக்காவுக்கு போனேன், அத்தனை வெள்ளைக்காரனும் ஒரே மாதிரி தெரிறேன். ஜேம்ஸா இருந்தாலும் சரி, ராபின்ஸா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு மாதிரி தெரியுது. அவன் நம்ம ஊருக்கு வந்தா நம்ம எல்லாம் ஒரு மாதிரி தெரியும். தெரியுமா இல்லையா? பசு கண்ணுக்குட்டி கண்டுபிடிச்சு பிடிச்சே. எப்படி பசுமாடு தன் தாயை, அந்த கன்றுக்குட்டி தன் தாயாகிற பசுவை எப்படி கண்டுபிடிக்கிறதோ அது மாதிரி நீ செய்த வினை உன்னை பிடித்து கொள்ளும். நான் கேட்கிறேன், கண்ணுக்குட்டிக்கு உசுர் இருக்கு, வினைக்கு உயிர் கிடையாது. இப்ப இந்த மைக் இருக்கு, இதுவா உட்கார்ந்தா நான் எந்திரிச்சு ஓடி போயிடுவேன். இதை கொண்டாந்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா? அதுதான் கடவுள். வண்டியையும் மாட்டையும் பூட்டணும். வண்டிங்கிறது உடம்பு, மாடுங்கிறது இந்த ஆன்மா. நாம் பண்ண நல்லது கெட்டதுக்கு தகுந்தாப்புல இந்த வண்டியை இந்த ஆன்மாவோட பூட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பேரு சிவபெருமான். ஆட்டுவிக்கும் அண்டமெல்லாம் சாட்டி நிற்கும் அண்டமெல்லாம் சாட்டையிலா பம்பரம்போல் ஆட்டுவிக்கும் குற்றாலத்து அண்ணலார். புரியுதா? வெனை தானே பிடிச்சுக்கும், இது சமணம். வினையை நம்மோடு சேர்க்க ஒருவர் இருக்கிறார், அவர் கடவுள், இது சைவம். 2வது விஷயம் சொல்றேன். நம்மெல்லாம் பாட்டு பாடுறோமா இல்லையா? கோயிலில் போய் பாடுறோம். டான்ஸ் ஆடுறோமா? நம்ம சாமியே டான்ஸ் ஆடுது. புரியுதா? பிள்ளையார் ஆடுறாரா ஆடலையா? நர்த்தன விநாயகர் ஆடுறார். முருகன் ஆடுறாரா ஆடலையா? மயிலுமாடி நீயாடி வர வேணும் ஆடுறாரு. அம்பாள் காளி மாதா அடிங்க அம்மா, அவ ஆடின ஆட்டத்தில் தான் சிவபெருமான் ஆட ஆரம்பிச்சாரு. காளி ஆடுறாளா இல்லையா? காளி தாண்டவம். சிவபெருமான் அவர் ஆடலைன்னா நம்ம பேச முடியாது, ஆடிக்கிட்டே இருக்கார். சரி, திருமால் மகாவிஷ்ணு பாம்புக்கு மேலே ஆடுறாரு. என்ன பாம்பு? காளிங்க நர்த்தனா காண்டீவன் மைத்துனா பாம்பு தலை மேலே நடஞ்செய்யும் பாதத்தினை புகழ்வோம், மாம்பழவாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம். அத்தனை சாமியின் நடனம் ஆடுது. நம்ம பெண்கள் ஆடுகிறார்கள். நடராஜா எல்லாத்துக்கும் மேற்பட்ட தெய்வம். ஆமாங்க, சைவர்களுக்கு கோயில்னா எந்த ஊரு? சிதம்பரம், தில்லை. வைஷ்ணவர்களுக்கு கோயில் ஸ்ரீரங்கம், தில்லை தான் நமக்கு கோயில். தேவாரத்தை எடுத்து பாருங்க, சிதம்பரங்கிற பேர் இருக்காது, அது பின்னால வந்த பேரு. தில்லை, பொன்னம்பலம். இது சைவம். சமணத்திலே நடனமாடக்கூடாது, பெண்கள் பாடக்கூடாது, வீணை வாசிக்க கூடாது. ஏன்? அதெல்லாம் பண்ணனா சிற்றின்பத்தில் ஈடுபட்டு போய்விடுவார்கள்.
நம்ம ஒத்துக்கோமா? இன்னும் மூணாவது ஒரு அநியாயத்தை சொல்றேன், எனக்கு ஆறலை. பெண்களுக்கு மோட்சம் கிடையாது அப்படி சொல்லிவிட்டு நான் வெளியில போக முடியுமா? சமணம். அப்ப பெண் எதுக்கு சார்? பிள்ளை பெறுறதுக்கு. அநியாயமா இல்லையா? சமணத்தில் பெண்களுக்கு மோட்சம் கிடையாது தாயி. அப்ப எப்பதான் அவளுக்கு மோட்சம் கிடைக்கும்? அடுத்த பிறவி ஆணா பிறந்தாத்தான் கிடைக்குமா? போய் பாருங்க ஜெயின்ஸ். நம்ம எப்படி? முதல்ல கற்பகாம்பாளை கும்பிட்டுத்தான் கபாலீஸ்வரத்தை ஐயா நல்லா இருக்கீங்களான்னு போய் கேட்போம். மீனாட்சியை கும்பிட்டாத்தான் சொக்கலிங்க பெருமான்ட்டு போவோம். மதுரையில் முதல் மரியாதை யாருக்கு? அம்பாள் மீனாட்சிக்கு. இங்க பெண் தான் முன்னால. நமக்கும் சமணத்துக்கும் தகராறு. மதுரை பூரா சமணர்கள். அஸ்தி நாஸ்தி, அஸ்தி நாஸ்தி, இதான் அவன் மந்திரம். அஸ்தினா இருக்கிறது. அவன் கடைசியில் மிஞ்ச போறது அதானே. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன, கடைசி ஒரு டப்பாவில் தானே மிஞ்ச போகுது. அஸ்தி இருக்கிறது, அஸ்தி இல்லாதது நாஸ்தி. இருக்கத நம்புறவன் ஆஸ்திகன், இல்லாததை நம்புறவன் நாஸ்திகன். அஸ்தி நாஸ்தி, இதான் அவன் மந்திரம். சமணர்கள் சரி, கொல்லாமை கொல்லாமைன்னு பேசுவாங்க. ஆனால் ஆள் இருக்க இடத்துல தீய வச்சு கொளுத்தி விடுவாங்க. சொல்றது ஒண்ணு, செய்கிறது ஒண்ணு. புரிகிறாப்பல சொல்லவா? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். எங்க பார்த்தாலும் சமணர்கள். மதுரையில் ரெண்டே 2 பேர் மதுரை மீனாட்சி கோயிலுக்குள்ள போவார்கள். மற்றபடி ஆளே கிடையாது. இப்போ ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பேர் வர்றாங்க. யாரும் உள்ள போக முடியல மீனாட்சி கோயிலுக்குள்ள. ஒரு நாளைக்கு அவ்வளவு கூட்டம் வருது. காலையில் 5 மணிக்கு பார்க்கலாம், இல்லை ராத்திரி 8:30க்கு பார்க்கலாம். மற்ற நேரம் பூரா கோடிக்கணக்கில் கூட்டம். அப்ப 2 பேர், 2 பேரும் சோழ நாடு. ஒன்று மங்கையர்க்கரசி, இன்னொன்று குலச்சிறையார். சோழ நாட்டு இளவரசி மங்கையர்க்கரசி. அவளுக்கு உண்மையான பேரு மங்கையர்க்கரசி இல்லை, அது திருஞான சம்பந்தர் கொடுத்த பேரு. அவளுக்கு பேரு மானி. என்ன பேரு? மானி. மானின்னா பெருமை உள்ளவள். மானி. அந்த காலத்தில் பேர் அப்படி மானி. எங்க பார்த்தாலும் சமணம். திருஞான சம்பந்தருக்கு ஆள் விட்டார்கள். நான் வேகமா போறேன். திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்துட்டார். ஒரு பல்லக்கில் வாரார். ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, முன்னால 10 பேரு, பின்னால 10 பேரு, அப்படித்தான் வருவார் அவர். அங்கிருந்து குலச்சிறையார் வர்றார். குலச்சிறையார் யாரு? மந்திரி. வரவேற்கிறதுக்கு வாரார். மதுரையில பிள்ளையார் பாளையம் அந்த இடம், அங்க வர்றார். அங்க வருது பல்லக்கு. மந்திரி இங்க வந்தாரா, இப்படியே கீழே விழுந்து கும்பிட்டார் ரோட்டில். அவரு பார்த்தார், அது யாரு கீழே விழுந்து கும்பிடுறது? மதுரை பாண்டிய நாட்டு மந்திரி குலச்சிறையார். இறங்கிட்டார். இறங்கி ஓடி வந்து கீழே விழுந்து கிடக்கிறவரை அப்படி தூக்கி விட்டாராம். சேக்கிழார் சொன்னார், மந்திரியவா தூக்கி விட்டார்? இல்லை, சைவத்தை தூக்கி நிறுத்தினார். கீழே கிடந்த யாருக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது, சந்தோஷம். கீழே கிடந்த சைவத்தை தூக்கி நிறுத்தினார். இப்போ முக்கியமான இடம், உள்ள போகணும். பார்க்கிறார். ஆமா, சொக்கலிங்க பெருமான் கோயில் எங்கே இருக்கு? முதல் பேரு சொக்கலிங்கம் தான். சுந்தரேசர் பின்னால வந்த பேரு. சொக்கனேன்னு தான் பாடுவார் ஞான சம்பந்தர். எக்கர் சொக்கனே அஞ்சல் எந்தருள் செய்யனை, எக்கராம் அமனர் கொழுவுஞ்சுடர் பக்கமே சென்று பாண்டியர்க்காகவே. சொக்கலிங்க பெருமான் கோயில் எங்கே இருக்கு? அந்தா இருக்கு. கேட்டார்ல, பாட ஆரம்பிச்சிட்டார். இந்த 4 பேருக்கு அடையாளம் தெரியுமா? கோயில்ல 4 இருக்காங்கல்ல, அடையாளம் என்னம்மா? ஞானசம்பந்தரை எப்படி கண்டுபிடிப்பீங்க? தாளம். அப்பர் சுவாமியை எப்படி கண்டுபிடிப்பீங்க? தோல்ல ஒரு பெரிய சைஸ் தோசை கரண்டி. உளவாரப்படை. எல்லா இடத்திலையும் குப்பை செத்தையெல்லாம் நீக்கிறதுக்கு திருத்தொண்டு, கைத்திருத்தொண்டு செய் கடப்பாட்டினர். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு என்ன அடையாளம்? மாலை, பூச்செண்டு, திருமண கோலம். மாணிக்க வாசக சாமிக்கு
இடது கையிலே திருவாசகம், வலது கையில் ஜபமாலை. சரியா? இடது கையிலே திருவாசகம். ஞானசம்பந்த பிள்ளையார் பாட ஆரம்பிச்சார். ஆமா, மதுரைக்கு வந்தா முதல்ல யார பாடணும்? மீனாட்சி. சரி, சாமியை பாடணும். சந்தோஷம். சாமியை பாடணுமா? சாமிக்கு முன்னால நம்ம மாமியை பாடணுமா? ஆமாங்க, மதுரையில் அவதானே எல்லாம். முதல்ல மீனாட்சியை தாங்க கும்பிடணும். என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்களா? திருவாசகம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அவன் அருள் இல்லைன்னா அவனை கும்பிட முடியாது ஐயா. இன்னைக்கு இங்க வந்து இதை கேட்கணும்னு உங்க தலையில எழுதி இருந்தா தான் எல்லாரும் இங்க வருவீங்க. இல்லைன்னா வருவீங்களா? சொல்லுங்க. அவன் அருள் வேண்டும். அருளுக்கு மீனாட்சின்னு பேரு, அவனுக்கு சொக்கலிங்க பெருமான்னு பேரு. முதல்ல என்ன வேணும்? அருள் வேணும். அப்புறம்தான் அவர் வருவார். இப்ப யாரை பாடணும்? மீனாட்சியை பாடணும். இல்லை, அட சொக்கலிங்க பெருமானையாவது பாடணும். சொக்கலிங்க பெருமான மீனாட்சியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தான் நம்ம ஞான சம்பந்தன் வருகிறான், பாடப்போகிறான். காது குளிர கேட்க வேண்டும். யாரை பாட போறார்? மீனாட்சியை. சொக்கலிங்க அவரு விட்டுட்டாரு. முதல்ல யாரை தெரியுமா பாடுறாரு? மங்கையர்க்கரசி வளவர் கோன் பாவை வரிவளை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி. அவ்வளவு அந்த மகாராணியை. யார் இவரை ஆள் விட்டு கூட்டிக்கிட்டு வந்தாலோ அந்த ராணியை பாடுறாரு. அம்பாளை பாடல, சிவபெருமான பாடல. மங்கையர்க்கு அரசியா, பெண்களுக்கெல்லாம் தலைவி. எவ்வளவு பெரிய பெருமை! பேர் கொடுத்தது யாரு? ஞானசம்பந்த பிள்ளையார். வளவர் கோன் பாவை. வளவர்னா யாரு? சோழ நாடு. சோழ நாட்டு பொண்ணு. என்ன, பாண்டி நாடு பூரா சமணத்தில் விழுந்து கிடக்கு. சோழ நாட்டு பொண்ணு. மங்கையர்க்கரசி வளவர் கோன் பாவை. மீனாட்சி சொல்றா. அடுத்தாப்புல நம்மளை பாட போறாரு. மங்கையர்க்கரசி வளவர் கோன் பாவை வரிவளை கை மடமானி. கையில் வளையலை அணிந்த மானி. எதுக்குமா வளையல் தெரியுமா? வளையல் மங்களத்துக்கு அடையாளம். வளையல் போட்டிருந்தா கணவன் இருக்கிறான்னு அர்த்தம். மங்கையர்க்கரசியாரை பத்தி அவளை பார்க்கும் முன்னால ஞானசம்பந்தர் பாடுறார். மங்கையர்க்கரசி வளவர் கோன் பாவை வரிவளை கை மடமானி பங்கைய செல்வி மகாலட்சுமி பாண்டி மாதேவி. பாண்டியன் மாதேவியா பாண்டி மாதேவியா? பாண்டியன் மாதேவின்னா மிஸ்ஸஸ் பாண்டியன் அர்த்தம். அது மாட்டேங்கிறார். ஏன்? அவன் சமண, அவனை என்ன நாம் பாடுறது? பாண்டி மாதேவி அப்படின்னா பாண்டி நாட்டுக்கு ராணி. பாண்டி நாட்டை பாடுவனே தவிர இந்த பாண்டியனை சொல்ல மாட்டேன். இப்போ அதுக்கு ஒரு காலம் வரும், அப்போ பாண்டியனை பாடலாம். வேந்தனும் ஓங்குகன்னு அப்ப பாடலாம், இப்ப வேண்டாம். திரும்ப சொல்றேன். மங்கையர்க்கரசி வளவர் கோன் பாவை வரிவளை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி. மீனாட்சி சொக்கலிங்க பெருமான பார்க்கிறா. இவ என்ன 2 வரைக்கும் மங்கையர்க்கரசியவே பாடுறாளே, நம்ம கிட்டே வரமாட்டேங்கிறாரே. பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கலல் உருவன். வந்துட்டா. யாரு? அழல் உருவன் சிவபெருமான், பூதநாயகன். 4 வேதமும் பொருள்களும் அருளி 4 வேதத்தையும் சொன்னா, அதுக்கு பொருளையும் சொன்னா. மீனாட்சி கேட்கிறா, உங்களையே பாடுறாரே, என்னை விட்டுட்டாரே. இரு, உன்னை கடைசியாத்தான் பாடணும். எல்லாம் முடிஞ்சுதான் கும்பாபிஷேகம் ஆகும். சிலையில எல்லாம் முடிஞ்சுதான் கண் திறப்பார்கள். உன்னை கடைசியா வைப்பார். பொறு. பாட்டு. மங்கையர்க்கரசி வளவர் கோன் பாவை வரிவளை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ. ஆண்டவனை கும்பிட்டா தினம் கும்பிடணும். வெள்ளிக்கு வெள்ளி கும்பிட்டா போதும். அநியாயத்தை பார்த்தீங்களா? என்ன கேட்ட இன்னொரு அநியாயம் இல்லை. கிறிஸ்தவ பெருமக்கள் ஞாயிற்றுக்கு ஞாயிறு சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னாங்க, போறாங்க, கும்பிடுறேன். இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கு வெள்ளி மசூதிக்கு போகணும்னாங்க, போறாங்க.
இந்துக்கள் எப்போ வேணாலும் கோயிலுக்கு போகலாம்னா இவன் எப்பவுமே போகிறதில்லை. அதான் அநியாயமாக போச்சு. ஆமாம், இன்னைக்கு போவேன், நாளைக்கு போவோம், நாளைக்கு அந்த சினிமா வருது, நாளான்னைக்கு அது வருது, முக்கியமான படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுதா இல்லையா, எல்லாம் போயிடுவோம். மீனாட்சியை நாளைக்கு பார்த்துக்குவோம், எங்கே ஓடி போகிறா அப்படித்தானே நினைக்கிறான். இப்போ பாட்டு மங்கையற்கரசி வளவர் கோன்பாவை வரிவளை கை மடமானி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் வரவ பொங்கலல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையல் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. இதான் மீனாட்சியோட சொக்கலிங்க பெருமான் இருக்கிற ஊர். ஒன்று தெரியுமா, மீனாட்சிங்கிற பேரு 1600 வரைக்கும் கிடையாது. 1600க்கு அப்புறம்தான் மீனாட்சிங்கிற பேரே வந்தது. எடுத்து பாருங்க, சங்க இலக்கியத்தில் மீனாட்சி இல்லை, தேவாரத்தில் மீனாட்சி இல்லை, அங்கையல் கண்ணி அதான் வரும். தடாதகை பிராட்டி அங்கையல் கண்ணி. மீனாட்சிங்கிறது பின்னாலே இன்னும் சொல்ல போனா திருமல நாயக்கன் காலத்துக்கு அப்புறம் வந்தது. ஏன், குமரகுருபர சுவாமிகள் பாடிய மீனாட்சி பிள்ளை தமிழ்ல மீனாட்சிங்கிறது எங்கேயும் கிடையாது. அங்கையற்கண் நம்மை திரு அருள் சுரந்து பொழிவதென பொங்கருவி தூங்குமலை புதிய மலை என் மலையே அப்படின்னு பாடுவார். அங்கையற்கண்ணி தான் வரும். அதை வச்சு பாடினார். அங்கையற்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. முதல் பாட்டில் ராணி, அடுத்த பாட்டில் குலச்சிறையார் மந்திரி, அடுத்த பாட்டில் ராணி, அடுத்த பாட்டில் மந்திரி, இப்படியே பாடுறார். 10 பாட்டாச்சு. அம்மாவுக்கு 5 பாட்டு, மந்திரிக்கு 5 பாட்டு, 11ஆம் பாட்டில் 2 பேரையும் சேர்த்து ஆளுக்கு 6 பாடி முடிச்சு உள்ள வருகிறார். சொக்கலிங்க பெருமானை கும்பிடுகிறார். வெளியில வர்றார். வெளியில வர்ற பொழுது மங்கையர்க்கரசியார் போய் காலில் விழுந்தாங்க. இவர் கோயிலுக்குள்ள போனார்ல. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? கோயிலுக்குள்ள போனா அப்பவே போய் பார்த்து ஒரு கும்பிடு போட்டுரும். அம்மா போகலை. கோயிலுக்குள்ள போறாரா, ஒதுங்கி நின்றுட்டாங்க ஒரு தூணுக்கு பின்னால. ஏன், கடவுளை கும்பிட போற பொழுது போய் நான் தான் கோவிந்தசாமி உங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படாது. பாவம், உள்ள போயாச்சு. வெளியில வர்றார். இப்ப கும்பிட்டாங்க. ஏன் தெரியுமா, உள்ள போற போது கும்பிட்டா ஞான சம்பந்தர் ஆகிற குருவருள் மட்டும் கிடைக்கும். வெளியில வர்ற போது கும்பிட்டா ஞான சம்பந்தராகிய குருவருளும் சொக்கலிங்க பெருமானுடைய திருவருளும் கிடைக்கும். 2 in 1. அப்ப எப்ப கும்பிடணும்? உள்ள போய் கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கும்பிடணும். கும்பிட்டாங்களா, கொண்டு போய் தெற்காவணி மூல வீதியில உட்கார வச்சாச்சு. அங்கே எல்லா சமணர்களும் ராஜாட்ட போறாங்க. நம்ம ஊருக்கு ஒரு விபூதி பூசின பூச்சாண்டி வந்திருக்கிறான். விபூதி பூச்சாண்டி. பிள்ளைகளை இனிமே யாராவது பூச்சாண்டி காட்டப்படாது. இதெல்லாம் சமணங்க பண்ண வேலை அந்த காலத்தில். நம்ம பிள்ளைகளை எல்லாம் பூச்சாண்டின்னு யாரும் பயமுறுத்த முடியாது. நீங்க வேற, அவன்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. அந்த காலம் என்ன பேரு, ஒரு பாஷாண்டி, ஒரு பூச்சாண்டி, பூசினவன், விபூதி பூசினவன் நம்ம ஊருக்குள்ள வந்துட்டான். ஐயோ, அப்படியா? சமணர்களுக்கு பழக்கம் என்ன தெரியுமா? யாராவது திருநீறு பூசினதை பார்த்தா அன்னைக்கு சாப்பாடு கிடையாது, பட்டினி. பாவம். பார்த்தேன்னு யாராவது சொன்னா அதை கேட்டவன் அவன் அன்னைக்கு சாப்பிடப்படாது. நல்ல அரிசி விலை குறைஞ்சிருக்கும். பார்த்தா கண்டு முட்டு, கேட்டா கேட்டு முட்டு. முட்டுன்னா தீட்டுன்னு அர்த்தம். கண்டதுனால தீட்டு, கேட்டதுனால தீட்டு, பட்டினி. இப்ப ராஜா என்ன சொன்னான்? பார்த்ததுனால நீங்க பட்டினி, அதை எங்கிட்ட வந்து சொல்லி நான் அதை கேட்டதுனால நானும் பட்டினி. இப்ப என்ன செய்யலாம்? அவர் இருக்க இடத்த மந்திரம் சொல்லி நெருப்ப வச்சு கொளுத்தி போடுவான். இவங்க தான் கொல்லாம பேசுறவங்க, மறக்காதீங்க. மந்திரம் சொன்னான், மந்திரம் பலிக்கலை. அஸ்தி நாஸ்தி பலிக்கலை. இப்ப என்ன பண்ணலாம்? நெருப்பை கொண்டே வச்சே விட்டேன்.
தெற்காவணி மூல வீதியிலே திருஞான சம்பந்தர் மடத்துக்கு தீ வைக்கப்பட்டது. எல்லா பக்கமும் நெருப்பு எரியுது. எல்லாம் ஞான சம்பந்தர்கிட்ட வந்து சொன்னாங்க, செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சலெந்தருள் செய்யனை பொய்யராம் அமணர் கொழுவுஞ்சுடர். இந்த நெருப்பு பாண்டியனை சேரட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தா பாண்டியன் எரிஞ்சு போயிருப்பான். சொல்லலை. பாண்டியனை சென்று மெதுவாக பற்றட்டும். பையவே சென்று பாண்டியர்க்காகவே. பையன்னு என்ன அர்த்தம்? மெதுவான்னு அர்த்தம். ஒருத்தன் நம்மள்கிட்ட கடன் வாங்கிட்டு போயிட்டான், கொஞ்சம் மோசமான ஆளு. என்ன சொல்றான்? கடன் தானே, பைய கொடுங்க. புரியுதா? கண்டக்டர்கிட்ட போய் மிச்ச பாக்கி பைய கொடுங்கன்னா, நான் பைய உங்ககிட்ட கொடுத்து விட்டு நான் என்னையா பண்ணுவேன் பாரு. அவருக்கு அர்த்தம் வேற. பையன்னா மெதுவான்னு அர்த்தம். ஏன் சார் பையன்னாரு? இப்பத்தான் மங்கையர்க்கரசிய வரிவளை கைமடமானின்னு வாழ்த்தி இருக்காரு. பீஷ்மாச்சாரியார் சொன்ன மாதிரி வரிவளை கைமடமானி. பாண்டியன் இறந்து போனா வளையல் போயிடுமே, நான் வாழ்த்தினது பொய்யா போயிடுமே. பையவே சென்று பாண்டியர்க்காகவே. அது பாண்டியன் உடம்பிலே வெப்பமாக சென்று சேர்ந்தது. இந்த செய்யனே என்ற பாட்டு இதுவும் 3ஆம் திருமுறை, மறக்காதீங்க. பாண்டியன் உடம்பு நெருப்பு பிடிச்சாப்புல எரியுது. இந்த பக்கம் அந்த பக்கம் கபகபன்னு எரியுது. யாராரோ வந்தாங்க, மயிர்பீடியை வச்சு விசிறினாங்க. மயிர்பீடி எல்லாம் புகஞ்சு போயிடுச்சு. மங்கையர்க்கரசியார் வந்து பார்க்கிறாள், சொல்கிறாள், ஞான சம்பந்தரை அழைத்து கொண்டு வரட்டுமா? ஞான சம்பந்தம் பேரை கேட்ட உடனே கொஞ்சம் குறைஞ்சாப்பல இருக்கு. சில மந்திரவாதிகள் பேரை கேட்டா விஷம் இறங்கும், தெரியுமா? இருக்குங்க அப்படியெல்லாம். நமக்கு தெரியாது, ரொம்ப இருக்கு வாழ்க்கையில. ஞான சம்பந்தம் கொஞ்சம் அப்படி இறங்குது. சரி, கூட்டிக்கிட்டு வா. 2 பேரும் வர்றாங்க. யாரு? மகாராணியும் மந்திரியும். தெற்காவணி மூல வீதியில் உட்கார்ந்து இருக்கார். ஞானத்தின் திருவுருவை நான் மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை தேனக்க பிறை கொன்றை செஞ்சடையார் சீதொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். சந்திரன் மாதிரி உட்கார்ந்து இருக்கார். ஆகாசத்து சந்திரன். சந்திரன் எத்தனை நாள் இருப்பான்? 15 நாள். 16ஆம் நாள் மாறி போயிடும். இவர் 16 வருஷத்துல ஆண்டவனோட கலக்க போறார். வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை. போனாங்க, கூட்டிக்கிட்டு வந்தாங்க. தலைமாட்டில் உட்கார வச்சாச்சு. உட்கார வச்ச உடனே இவர் உள்ள வரணும்ல. வர்ற பொழுது நேர சொக்கலிங்க பெருமான்கிட்ட போய் நிற்கிறார். பெருமானே கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரணும், உத்தரவு கொடுங்க. எந்த காரியத்தை தொடங்கினாலும் கற்பகாம்பாளை கும்பிட்டு விட்டு தொடங்குங்கள், அந்த செயல் சிறப்பாயிருக்கும். இதெல்லாம் சத்தியமுங்க. இதெல்லாம் 100க்கு 100 உண்மை. முதல்ல யார்கிட்ட போய் கேட்கிறார்? காட்டுமாவதுரு திரிபோர்த்துடல் நாட்டமூன்றுடையாய் உரை செய்வன் நான் வேட்டு வேள்வி செய்யா அமன் கையரை ஓட்டி வாது செய்ய திருவுள்ளமே. நான் அவர்களை விரட்ட வேண்டும், வாது செய்ய வேண்டும். உங்கள் திருவுள்ளம் எப்படி இருக்கிறது? வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமில்லி அவனொடு தேரரை வாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே. பாதி மாதொடும் ஆய பரமனே ஞானம் நின்புகளே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் எம்மாதியே. உத்தரவு கேட்கிறார். யார? சிவபெருமானே. இதெல்லாம் 3ஆம் திருமுறை பாட்டு, மறக்காதீங்க. உத்தரவு கிடைச்சது. அங்கிருந்து புறப்பட்டார். இங்கே வந்தார். தலைமாட்டில் உட்காரார். தலைமாட்டில் யார்? தலைமாட்டில் படுத்து கிடக்கிறான் பாண்டிய ராஜா. திரும்பி பார்க்கறான். நீங்க எந்த ஊரு? சீர்காழி. அதுக்கு 12 பேர். இந்த 12 பேரை வச்சு மாத்தி 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 11 பாட்டு பாடுறார். அதான் தமிழ் இயக்கம்னே.
மாலை மாற்று மொழி மாற்று திரு எழு கூற்றிருக்கை அவளதும் பாடி தமிழுக்கு அணி சேர்த்தவர் தமிழ் ஆகரர் திருஞான சம்பந்த பிள்ளையார். அதனால தான் சைவமும் தமிழும் அவரால் தழைத்தன என்று வள்ளலார் பாடினார். சைவன் தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டழைத்தாண்டி பொய் வந்த நெஞ்சத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி. முருகனை பாடுற பொழுது உட்கார்ந்தாச்சு. சமணர்கள் வர்றாங்க. இப்போ உடம்பு எரியுது இவருக்கு. சமணர்கள் வந்தார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? திருஞான சம்பந்தரை பார்க்குறாங்க. உடம்பெல்லாம் திருநீர், ஒரு மாதத்துக்கு சாப்பிடப்படாது இனிமே. அம்மா முழுக்க பார்த்தாச்சு இல்ல. மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியன். நீங்க வலது பக்கத்தை எடுத்துக்கிடுங்க, நாங்க இடது பக்கத்தை எடுத்துக்கிறோம். பாண்டியனை உசுரோட பங்கு போட்டாங்க. நீங்க வலது பக்கத்தை எடுத்துக்கிடுங்க. வலது பக்கத்து வியாதியை ஐயா ஞானசம்பந்தரை நீங்கள் மாற்றுங்கள், இடது பக்கத்து வியாதியை நாங்கள் மாற்றுகிறோம். சரி, முதல்ல அவங்க இடது பக்கம் பாண்டிய ராஜாவை பார்க்கறாங்க. யார் வென்றாரோ அவர் பக்கம் நான் சேர்வேன், வெப்பம் தாங்க முடியலே. சமணர்கள் இடது பக்கத்துக்கு வந்து மயிர்பீலியை வச்சு அப்படி விசிறனா, மயிர்பீலி எரிஞ்சு போச்சு. அவன் அலறான், ஐயோ தாங்க முடியலையே, ஐயா ஞானசம்பந்தரே வந்து காப்பாற்றுங்கள். ஞானசம்பந்தர் வந்தார். இடுப்புல இருந்து விலைமதிக்க முடியாத ஒன்றை எடுத்தார். அது என்ன? விபூதி. பூதின்னா தெரியுமாமா? பூதின்னா செல்வம், விபூதின்னா ஈடு இணையற்ற செல்வம். நாயகன் என்றால் தலைவன், விநாயகன் என்றால் ஈடு இணையற்ற தலைவன். கிருகம்னா வீடு, விக்கிரகம்னா ஈடு இணையில்லாத வீடு. கிருகம் சொல்றோம்ல, கிருகப்பிரவேசம். விக்கிரகம்னா சாமி இருக்குல்ல, அதனால அதுக்கு பேரு ஈடு இணையற்ற வீடு. சரி, விபூதி எடுத்தார். அவன் சொன்னா இது மந்திரம் போட்ட விபூதி. அப்படியா? மீனாட்சி கோயில்ல மடப்பள்ளி சாம்பலை கொண்டா, ஹோலி ஆஷ், மடப்பள்ளி சாம்பலை கொண்டா. சாம்பல் வந்தது, கையில வச்சுக்கிட்டார். ஒரு பாட்டு பாடினார். அது 3ஆம் திருமுறை இல்லை, பாட்டை மட்டும் சொல்றேன். ஏன்னா ஒருத்தர் கேட்பார், சார் இந்த பாட்டை நீங்க 3ஆம் திருமுறைன்னு நேற்று சொல்லிட்டீங்கன்னு. புரியுதா? பேசுறவங்களை விட கேட்கிற பல பேர் தெளிவாய் இருக்கிறார்கள். சந்தோஷம். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர்வாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே. 10 பாட்டு பூசினார். வலது பக்கத்திலே நோய் மாறிட்டு, அதுவும் சேர்ந்து இடது பக்கம் பத்தி எரியுது. ஒரு பக்கம் சகாரா பாலைவனம், ஒரு பக்கம் குளிர்ச்சியா தன் பொய்கை. சம்பந்த பிள்ளையாரே இதையும் மாற்றுங்கள். வந்தார், மாற்றினார். இப்ப 2 வாதம். முதல் வாதம் இப்ப 2 நிக்குது. இந்த பக்கம் சமணம், அந்த பக்கம் சைவம். உங்க மந்திரத்தை நீங்க நெருப்புல போடுங்க, எங்க மந்திரத்தை நாங்க நெருப்புல போடுறோம். எது எரியாம இருக்கோ அந்த மதம் சிறந்தது. சரி, அஸ்தி நாஸ்தி எழுதி போட்டான், நாஸ்தி எரிஞ்சு போச்சு. இவர் என்ன பண்றாரு? மூட்டை கணக்கில் பாட்டு இருக்கு. எவ்வளவு பாட்டு? ஞானசம்பந்தர் பாட்டு எத்தனைன்னு தெரியுமா? 16,000 பாட்டு ஞானசம்பந்தர் திருக்கடை காப்பு. கிடைச்சது 4,000 சொச்சம். திருநாவுக்கரசர் 49,000 பாட்டு தேவாரம், கிடைச்சது 3,000 சொச்சம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 38,000 பாட்டு திருப்பாட்டு, கிடைச்சது 1020. எல்லாம் கரையான்ல போயிடுச்சு. ஆசா ஞானசம்பந்த ஐயாட்ட ஒரு முறை கேட்டேன், ஐயா 1,02,000 பாட்டுல 8,000 பாட்டு தானே கிடைச்சது, மற்றதெல்லாம் கரையான்ல போயிடுச்சே. என்ன இப்படி பார்த்தார். ஆமா, அந்த 8,000 பாட்டுல உனக்கு எத்தனை பாட்டு பாடா? இவர் இப்படி கேட்பார்னு நான் கண்டனா? ஓதுவார்களுக்கே ஒரு 200-300 பாட்டு தெரியும். என்னையா 8,000 பாட்டுமா தெரியும் நமக்கு?
அவரு கேட்டார், நமக்கு என்ன தேவையோ அதை கடவுள் கொடுத்தார், போய் அதை படி ஒழுங்கா. எதுக்கு சொல்ல வந்தேன்? ஞானசம்பந்தர் பாட்டு அவளது கயிறு சாத்தினார். முக்கியமான ஊர் வந்துச்சு. எந்த ஊரு? உள்ள போய் சிவபெருமான கும்பிடாம வெளியே நிற்கிற ஒருத்தரை வேகமா வந்து சுத்திரமே, அந்த ஊர் பாட்டு கிடைச்சது. அந்த ஊருக்கு போனேன். உள்ள சிவலிங்கம், ஒரு புள்ள கிடையாது. சிவபெருமான் ஏகபோகமாய் உட்கார்ந்து இருக்கார். நான் போய் எனக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடினேன். அம்பாள் சந்நிதி ஆளே இல்லை. விடங்க பெருமான், தியாகராஜர், அங்கேயும் ஆள் இல்லை. கோயில் இப்படி கிடக்கு. வெளியில வந்தா ஒரு சந்நிதியில 2000 பேர் நிக்கிறாங்க. யாரு? எந்த கோயில்? திருநள்ளாறு. வெளியில யார் இருக்கா? சனீஸ்வர பகவான். அவருக்கு முன்னால 2000 பேரு. அவர் காக்க, தங்க காக்க பார்த்திருக்கா? அங்க போங்க, தங்கத்தில காக்கா. எந்த ஊரு? திருநள்ளாறு. சாமிக்கு தங்க கவசம். அடுத்த வருஷம் போனா அர்ச்சகர் தங்கத்தில் வேட்டி கட்டிக்கிட்டு நிற்பார். எல்லா மரியாதையும் அங்கங்க சிவபெருமானை விட்டு. எனக்கு என்ன கஷ்டம், ஜனாதிபதியை விட்டு விட்டு எஸ்பிட்டே போய் நிற்கிறீங்களே ஐயா. ஜனாதிபதி உங்களுக்காக காத்திருக்கிறார், நீங்க அவரை விட்டு விட்டு சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் கிட்ட போய் நிற்கிறீங்களே. கும்பிடுங்க, சனீஸ்வரனை கும்பிடுங்க. இப்படி கும்பிடணும். கபாலீஸ்வரரை இப்படி கும்பிடணும். அவர் தான் எல்லாத்துக்கும் மேலே. அவரை விட்டு விட்டு சனீஸ்வரனை 9 சுத்து 18 சுத்து, இப்படி சுத்து அப்படி சுத்து, சனி பெயர்ச்சி. சனீஸ்வரன் காட்சி கொடுத்தா, ஐயா என்னை விட்டு போயிரு, பிடிச்சிக்காதே. ஏண்டா போயிருன்னு சொல்றதுக்கு அந்த கும்பிட்ட கேட்பாரா இல்லையா? அதான் வேடிக்கை. திருநள்ளாற்று பாட்டு வந்தது. போகமார்த்த பூன்முலையாள் எடுத்தார். புதுசா ஒரு பாட்டு பாடினார். தளிரில வளரொளி. நெருப்புல போட்டார், பச்சையா இருந்தது. அதுக்கு பேர் என்ன? பச்சை பதிகம். ஒன்று முடிஞ்சு போச்சு. இப்போ அவன் சொன்னான், நேரம் ஆயிடுச்சு, முடிக்கணும். சமணன் என்ன சொன்னான்? 2வது வைகை ஆத்துல விடுவோம். வைகையில் அப்போ வெள்ளம் போனுச்சு. நான் மதுரையில் 50 வருஷத்துக்கு மேலே குடியிருக்கேன். வைகையில் தண்ணி போனதா சரித்திரமே இருக்காது. தண்ணி போகுதுன்னு சொல்லுவேன். போய் பார்த்தா தலைகீழ நின்னா கழுத்தாலும் தண்ணி போகும். எப்ப தலைகீழ நின்னா கழுத்தாலும் தண்ணி போகும். அவ்வளவுதான். வைகையில் அன்னைக்கு வெள்ளம் போகுது. வைகை ஆற்றுல கொண்டே விடுவோம். பாட்டேன். பார்த்தார் குலச்சிறையார். இப்படியே போனா என்ன ஆகிறது? 8:30 மணிக்கு பேச்ச முடிக்கணுமா இல்லையா? ஆமா, முடிக்கணும். தோத்து போனா என்ன தண்டனை? தீர்ப்பு கொடுக்கணும் இல்ல. சமணர்கள் சொன்னார்கள், யாரு தோற்றாலும் கழுவில் ஏற வேண்டும். நுணலும் தன் வாயால் கெடும். கடுமரம்னா தெரியுமா? பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பி, அதுல தூக்கி உட்கார வைப்பாங்களாம். மலம் போற பாதைகளை குத்தி தலைவலியா வந்துருமா. அப்பா நினைச்சாலே 3 ராத்திரி தூக்கம் வராது. அந்த காலத்துல பனிஷ்மெண்ட், கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அப்படித்தான். எவனும் தப்பு பண்ண மாட்டான். கழுமரத்தில் ஏறணும். சரி, போய் வைகை அஸ்தி நாஸ்தி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு ராமநாதபுரத்துக்கு. இவர் பார்க்கிறார், புதுசா பாடுறார். எத்தனை பாட்டு? இது வரைக்கும் 11 பாட்டு தான் பாடுவார், முறைப்படி பாடுவார். இது 12 பாட்டு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேரு திருப்பாசுரம்னு பேரு. பதிகம் இல்லை, திருப்பாசுரம். வாழ்க அந்தணர் வானவர் ராணினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமுன் துயர் தீர்கவே. முக்கியமான இடம். வாழ்க அந்தணர். சரி, அந்தன்மை உடையவர்கள் வாழ்க, வானவர் வாழ்க, பசுமாடுகள் வாழ்க, தீயதெல்லாம் போகட்டும், தீயவர் போகட்டும். இல்லை, புரியுதா? தீமை பண்ணினவன் மேல நமக்கு கோபம் இல்லை, அவன் பண்ற தீமை மேலதான் கோபம். தீமையை ஒழிக்கணுமே தவிர தீயவனை வெட்டப்படாது. ஐயோ பாவம், தெரியாதனமா தப்பு பண்ணிட்டு இருக்கேன். ஆள்க தீயது.
எல்லாம் அரண் நாமமே சூழ்க. எல்லா இடத்திலும் சிவநாமம் சேரட்டும். முக்கியமான இடம். எல்லாம் அரண் நாமமே சூழ்க, தமிழகமும் துயர் தீர்கவே, இந்தியாவும் துயர் தீர்கவே, வையகமும் துயர்த்து, உலகமெல்லாம் துயரம் இல்லாமல் இருக்கட்டும், உலகமெல்லாம் வாழ்க. அதான் சார் சைவம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, உலகமெல்லாம் வாழ்க. பாடினாரா பாட்டு? இவர் எழுதி போட்டார். இந்த 12 பாட்டு எதிர்த்து போகுது, சோழவந்தான நோக்கி போகுது. குலச்சிறையார் ஓடினார் குதிரையில, ஒரு ஓரத்தில் வந்தது, பாட்டு தூக்கிட்டு வந்துட்டார். இல்லாட்டி தமிழ் பாட்டு போயிருமே. கரையான்ல போன தமிழ் பாதி, ஆத்துல போன தமிழ் பாதி, நெருப்புல போன தமிழ் பாதி. தமிழ் பெருமை யாருக்கு தெரியும்? கரையானுக்கு தெரியும், நெருப்புக்கு தெரியும், தண்ணீருக்கு தெரியும். படுபாவி தமிழனுக்கு தெரியவே தெரியாது. யார் அறிவார் தமிழ் பெருமை என்கின்றீர்? மதுரை மூதூர் நீர் அறியும் நெருப்பறியும். போய் எடுத்துக்கிட்டு வந்துட்டார். ஒதுங்கின இடம் திரு ஏடகம். பொன்னு மாமணிகளும் பொருதிரை சந்தையில் தன்னுளார் வைகையின் கரைதனிற்கமை உற அன்னமாம் அயனுமால் அடிமுடி தேடியும் இன்னவாரெனவனான் ஏடகத்தொருவனே. இது முக்கியமான காட்சி. நிறைவு ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சிவகங்கைக்கு பக்கத்தில் காளையார் கோயில்னு உண்டு. யாராவது போயிருக்கீங்களா? கையை தூக்குங்க. பரவாயில்ல, எத்தனை பேர் கையை தூக்குறீங்களே. காளையார் கோயிலுக்கு தேவாரத்தில் என்ன பேரு? இதெல்லாம் யாருக்கு சார் தெரியும்? தந்த அவரை போய் கேளுங்க, நமக்கு தெரியாது. காணப்பேர்னு பேர். என்ன பேரு? காணப்பேர். ஞானசம்பந்த சுவாமி அங்க பாரு, 3ஆம் திருமுறை. ஒரு 10-12 பெண் யானை, ஒரு ஆண் யானை. யானை கூட்டமாத்தான் தெரியும். ஒரு ஆண் யானை முன்னால போகுது. காளையார் கோயில்ல யானை மடுன்னு ஒரு குளம். குளத்துல போய் எல்லா யானையும் காலையில குளிக்குது. குளிச்சுட்டு எந்திரிக்குது. இந்த ஆண் யானை வாயில தண்ணீரை கொண்டாடுது, பெண் யானைகள் பூவை கொண்டாடுது. இந்த தண்ணீரை ஊற்றி காளீஸ்வர பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுது ஆண் யானை. பெண் யானைகள் பூவை போட்டு ஒழுங்குபடுத்தி கும்பிட்டு போகுது. பார்த்தார்ல ஞானசம்பந்தன். பிடியலாம் பின்சல, பிடின்னா பெண் யானை, பெருங்கை மாமலர்தளி, கைமான்னா ஆண் யானை. பிடியலாம் பின்சல பெருங்கை மாமலர்தளி விடியலே தடமுழ்கி. காலையில் 4:30 மணிக்கு கும்பிடுது. நம்மள மாதிரி ஏர்லி மார்னிங் 8:30க்கு இல்லை. பிடியலாம் பின்சல பெருங்கை மாமலர்தளி விடியலே தடமுழ்கி விதியினால் முறப்படி கும்பிடுது. வழிபடும் கடியுலாம் பூம்பொழில் காணப்பேர் அண்ணலின் அடியலால் அடை சரண் உடையரோ அடியரே. வாளினான் வேலினான் மால்வரை எடுத்ததின் தோழினான் நெடுமுடி தொலையவே ஊன்றிய தாளினான் காணப்பேர் தலையினால் வணங்குவார் நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே. யாரெல்லாம் அதை கும்பிடுறாங்களோ நாளும் நாள் உயர்வார்கள். ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். இந்த காளையார் கோயிலை பற்றி. காளையார் கோயிலுக்கு ஒரு தேர் பண்ண வேணும் அப்படின்னு மருது பாண்டியர் நினைச்சார். பெரிய மருது, சின்ன மருது. ஒரு ஆசாரி, தச்சு வேலை, இங்கே ஒரு தேர் செய்யணும். இல்லை, முடியாது, வேண்டாம், ராஜ கட்டளை, நீங்க தேர் செய்யணும். ஒன்றும் பண்ண முடியாது. ஜிஓ, கவர்மெண்ட் ஆர்டர். தேர் செய்யலாம், நான் கேட்கிற சன்மானத்தை கொடுப்பீங்களா? பெரிய மருது, கொடுக்கிறேன். என்ன சன்மானம்? அது அன்னைக்குத்தான் சொல்லுவேன். சரி, தேர் பண்ணியாச்சு. காளையார் கோயில் தேர், முக்காலை அரைக்கால் தேர். நம்ம திருவாரூர் தேர் 0.875. முழு தேர் கிடையாது, முழு தேர் பறந்துடும். இது முக்கால அரைக்கால் தேருங்கிறாங்க. அருமையான தேர் பண்ணியாச்சு. இப்போ தேர்ல சாமிக்கு முன்னால வெள்ளோட்டம் பார்க்கணும். பெரிய மருது வந்து பார்க்கிறார். தேர் கம்பீரமா இருக்கு. குப்பமுத்து ஆசாரிய கூப்பிடு. வந்துட்டார். என்ன சன்மானம் வாங்கிக்கிடுங்க.
இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் மகாராஜாவா இருக்கணும். இந்த மணிமகுடம், இந்த செங்கோல் எனக்கு. அன்னைக்கே சொல்லியாச்சு, கேட்டதை தர்றேன்னு. சரி, குப்பமுத்து ஆசாரி அன்னைக்கு மகாராஜா. தேர்ல உட்காந்து அவரை உட்கார வச்சாச்சு. தேர் இழுக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆத்திரம் தாங்கல. பெரிய மருதுவை வச்சு இழுத்தா பரவாயில்ல, இந்த ஆசாரி இப்படி பண்ணிவிட்டாரே. சுத்தி வந்தாச்சு. காணப்பேர் காளையார் கோயில் 3 சந்நிதி. சோமேசர் சௌந்தரவல்லி, காளீசர் சொர்ணவல்லி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர். 3 சந்நிதி. அங்கே 3 சாமி, 3 அம்பாள். காளையார் கோயில் வாசல்ல தேர் வந்து நிக்குது. குப்பமுத்து ஆசாரி கீழே இறங்குறார். பரிவட்டம் கட்டுறாங்க. சாஞ்சார். முடிஞ்சு போச்சு. அவர் மகன் ஓடி வந்து காலில் விழுந்து அழுதான். அப்பா, நீங்க அப்பவே சொன்னீங்களே இந்த ராஜா விடமாட்டம் முன்னிட்டாரே. பெரிய மருது என்னன்னு கேட்கிறார். மகாராஜா, இந்த கோயிலுக்கு தேர் பண்ணினா வெள்ளோட்ட தண்ணிக்கு மகாராஜா இறந்து போயிடுவார் அப்படின்னு ஜோசியத்தில் இருக்கு, அதனாலதான் வேண்டாம்னார். இப்ப எங்க அப்பா அன்னைக்கு மகாராஜாவா இருந்து உயிரை விட்டு விட்டார். திருவாரூர் தேர். மருது பாண்டியர்கள் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டாங்க, கண்டுபிடிக்க முடியல. வெள்ளக்காரன் கர்னல் வெல்ஷ் தண்டோரா போட்டான். பெரிய மருது வந்து சரணடையா விட்டால் அவர் கட்டிய காளையார் கோயில் 9 நிலை கோபுரம் இடித்து தூள் தூளாக்கப்படும். ஓடி வந்து சரண்டர் ஆயிட்டார். தூக்கு தண்டனை கொடுத்துட்டான். கேட்டுங்க. பெரிய மருது பாண்டியர் 1700 சொச்சாம். இந்த கோபுரம் இடியக்கூடாது, என்னைக்கும் கோபுரம் இருக்கணும், இந்த வாழ்க்கை போகட்டும். அங்க பாடின பாட்டு இந்த பாட்டு. காட்டகத்தாடலான் கருதிய காணப்பேர் கோட்டகத்திளவரால் குதிகொழுங்காடியான் நாட்டகத்தோங்கு சீர் ஞான சம்பந்தனல் பாட்டகத்தி வைவலார்க்கு இல்லையாம் பாவமே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். 3ஆம் திருமுறை. ஒரு வீட்டில் கல்யாணத்துக்கு போனா என்ன வாழ்த்தணும்? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே.